நெக்ஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஆமாம் ஒரு 4 to 5 இயர்ஸ், ஆமாம் 5 இயர்ஸ் இருக்கும். நான் வந்து சேல்ரி வாங்கிட்டு மாதமானா கரெக்டாக ரெண்ட்டு பே பண்ணிட்டேன். ஆமாம், கரெக்டாக 5ஆந்தேதி ஆனால் ரெண்ட்டு போயிடும் அவங்களுக்கு. நடுவில் அந்த கொரோனாவில் போல் அதுக்கு வந்து ஏதோ அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஆச்சு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் நான் மாதமானா 5 வருஷம் கொடுத்தேன் ரெண்ட்டு. 5 வருஷம் கொடுத்துட்டு இப்போது எனக்கு ஜாபில் பிடிக்கலன்னு வந்துட்டேன். நான் வேறு ஜாப் போகிறேன். 2 மாதம் தான் ஆச்சுட்டேன். அந்த 2 மாதத்துலேயே நீ வந்து வீடை காலி பண்ணிப்போ. நான் இங்கே தான் நார்த்து மெட்ராஸில் சோழியப்பந்தூரில் தான் பிறந்தேன். ஆனால் வந்து நீ வந்து காசு கொடுக்கல, வீடை காலி பண்ணிப்போ அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? இந்தியாவில் இருக்கிறேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். வெறும் 2 மாதம் வாடகை கொடுக்கல, என்னால் வாடகை கொடுக்க முடியல. நீ வந்து நான் வந்து வரும்போதே நீ என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், அதுவும் போடல. யார் மேலே தப்பு இருக்கு? நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தீன்னா எல்லாமே கரெக்டாக வந்துருக்கும். நீ வந்து வீட்டு முதலாளின்னு சொல்லுவ. ஸோ ஒரு முதலாளியாக உன் வேலையை நீ செட்டாக செஞ்சியா? நீ வந்து அக்ரிமெண்ட் போட மெயின்டெனன்ஸ் காசும் வாங்கிடும். ஸோ உன் குடும்பத்தை உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என்னை எடுத்துன்னு வந்து வீட்டு வாடகை. நீ ஏன் வீட்டு வாடகை விடுற? நீ ஏன் உன் குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்கோ.